ஹாய், ஹலோ, வணக்கம் அன்புறவுகளே! வெளிநாட்ல இருக்கிற ஆட்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து, இந்த கருவேப்பிலையிலயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இத எப்படி பாதுகாக்கிறேன்ட்டு. ஸோ, நான் அதுக்கு ஒரு சிம்பிளான வழி தான் சொல்லப் போறேன். நீங்க கருவேப்பிலைய எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு, அதில இப்படி ஒரு பேப்பர விரிங்கோ. விரிச்சீங்கன்னா, இது நார்மலா நாங்க கருவேப்பிலை வெட்டினா ஒரு 4, 5 நாள்ல வாடிரும். ஸோ, இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2, 3 வீக்ஸ் நீங்க ஒழுங்கா வச்சுக்கொள்ளலாம். அதே வாசத்தோட. ஸோ, அத எப்படி செய்றதுன்றத முறைய காட்டுறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் காட்டிக்கொள்றேன். இதெல்லாம் பெரிய வீடியோவான்னு நினைக்காதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்டா வந்திருக்கிற நீங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஸோ, இத வந்து இதுக்குள்ள வச்சு மிக்ரோவளையில நீங்க 1 நிமிஷம் மட்டும் வைங்க. 60 செகண்ட் மட்டும் காணும். ஸோ, 60 செகண்ட் மட்டும் நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னா, அந்த கருவேப்பிலைக்கு வந்து ஒரு வெட்கத்தன்மையா வந்து இப்படி வரும். அத பார்த்தா ஒரு காய்ஞ்சி போய் வெயில்ல காய வச்ச அளவுக்கு வரும். இத நீங்க எடுத்து ஒரு பொட்டில்ல போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதே வாசத்தோட, அதே ஃப்ளேவரோட அதே மாதிரி இருக்கும். நீங்க மேக்ஸிமம் 3 கிழமை கிட்ட நீங்க இத வச்சிருக்கலாம். ஸோ, இதோட டேஸ்ட்டும் அதே அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்குனது போல தான் இருக்கும். நிறைய தடவ நான் வாங்கி வாங்கி தூக்கி எறிகிறேன் நான். ஸோ, அதுக்கு பிறகு தான் நானும் ஒரு வீடியோவுல கண்டுபிடிச்சேன்னா, உங்களுக்கு தெரியணுமென்று தான் நான் இத காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.